வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஊட்டி சுற்றுலாவில் அடுத்ததான் நம்ம பைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியிலிருந்து கூடலூர் செல்லக்கூடிய வழித்தடத்தில் இருக்கு. ஊட்டியிலிருந்து கூடலூர் செல்லக்கூடிய வழித்தடத்தில் நிறைய சுற்றுலா இடம் இருக்குங்க. அதெல்லாம் இப்போ ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பைன் காடுகள் ஒரு சரிவான பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. உயரமான பைன் மரங்கள் ரொம்ப நெருக்கமா இருக்குங்க. இங்க குதிரை சவாரி எல்லாம் இருக்குங்க. முதல்ல இந்த பள்ளத்தாக்கோட இறுதியில ஒரு அழகான ஏரி அமைஞ்சிருக்கு. அந்த ஏரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் குதிரை சவாரியை பார்க்கறதுக்காக வரலாம். பைன் ஃபாரஸ்ட் அந்த காடுகளோட இறுதியில அமைந்திருக்கக்கூடிய ஏரி இதுதாங்க. இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு சுமாராக தான் இருந்திருக்கும் போலங்க. ஏரியில நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா மிக குறைவாக தான் இருக்கு. குதிரையில ஒரு 100 மீட்டர் தூரம் கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு 200 ரூபாய் கட்டணமா வசூல் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் வளைவு நெளிவும் இல்லாம நேரா செங்குத்தா இருக்குங்க. பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. மழை சரியா பெய்யாததுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் வறட்சியா தாங்க இருக்கு. பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுற்றுலா இடம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஊட்டியிலிருந்து வைக்கார செல்லக்கூடிய வழித்தடத்துல தான் இருக்கு.
இதுதான் உள்ளே செல்வதற்கான நுழைவாயில். எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. நைன்த் மைல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சுற்றுலா இடத்துல என்ன இருக்குன்னே தெரியலங்க. பார்க்கறதுக்கு எல்லா இடமும் பார்க்கணும் காஞ்சு போய் தான் கிடக்கு, பசுமையாவே இல்லை. ஊட்டி சுற்றுலா வர்றீங்க அப்படின்னா சரியான அந்த சீசன் டைம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலநிலையில வாங்க. அப்போதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சியை வந்து நம்ம பார்த்து ரசிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் காஞ்சு போய் தாங்க கிடக்கு. பசுமையா இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேங்க. தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு சில பாடல் காட்சிகள் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. இந்த இடமானது ஒரு சின்ன மலை குன்று மாதிரி இருக்கு. இதனோட உச்சியில நின்று நம்ம பார்க்கும்போது இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு அந்த மலைகளோட அழகை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளோட அழகையும் இங்கிருந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம். பசுமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்குங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் பைக்காரா அப்படிங்கிற ஒரு அருவியை பார்க்க போறோம். இதுதாங்க பைக்காரா அணை. Turn left. பைக்காரா அருவி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. அருவி வந்து இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஊட்டியில் எங்கே சுற்றுலா போனாலும் நம்மளோட காரை பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய வேலையாக தாங்க இருக்கு. அருவி இங்கிருந்து 300 மீட்டர் தூரத்தில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. கார் நிறுத்தின இடத்துல இருந்து அருவிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம நடக்க வேண்டியது இருக்குங்க. இவங்க என்னடான்னா 300 மீட்டர் தூரம்னு போட்டு வச்சிருக்காங்க. நடக்க முடியாதவங்களுக்கு பேட்டரி காரும் இங்கே வச்சிருக்காங்க. அதில் பயணம் செய்யறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இதுதான் பைக்காரா அருவி. அருவின்னு சொன்னதுமே குளிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா இந்த அருவியில குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நுழைவாயிலிருந்து இந்த அருவியை நம்ம பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு மேல நம்ம கீழே இறங்கி போக வேண்டியது இருக்கு. பைக்காரா அருவியை நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா எங்க போறோம் அப்படின்னா, இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பைக்காரா போட் ஹவுஸ், அதாவது பைக்காரா படகு இல்லத்தை நம்ம பார்க்க போறோம். ஊட்டியில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க.
ஊட்டி சுற்றுலா சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.